வணக்கம், என்னோட பேர் அருண். நான் திருச்சியிலேருந்து வரேன். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு தலைவர் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பூத்திலும் 234 தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பூத்திலையும் 30% நபர்களை கழகத்தோட உறுப்பினராக சேர்க்கணும்னு சொல்லி தலைவர் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் திமுக தகவல் தொழில்நுட்ப சார்பாக ஒரு பெரிய முன்னெடுப்பு எனக்கு எடுத்திருக்காங்க. அந்த முன்னெடுப்பில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் அந்த 30% வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்கறதுக்கு ஒரு அலைபேசி செயலி மூலமா ஒருங்கிணைத்து அந்த செய்ய போகிறாங்க. அதில் பலதரப்பட்ட கேள்விகள் அதில் உள்ள வச்சுருக்காங்க. ரொம்ப எளிதாக போய் மக்கள்கிட்ட நேரடியாக சந்தித்து அந்த உறுப்பினராக சேர்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழிவகையை செஞ்சு வச்சுருக்காங்க. இதன் மூலயமா இது ஒரு முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரமாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுப்பாக 234 தொகுதியில் 200 தொகுதி அப்படின்ற ஒரு இலக்கை ரொம்ப எளிதாக இந்த 2026 தேர்தல் அமைகிறதுக்கும் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கிறதுக்கும் மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 2வது முறையாக முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த முயற்சி ஒரு பெரிய முன்னெடுப்பாக இருக்குன்னு பார்க்கப்படுது.